150 சீட்டுகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மருத்துவ சீட்டுகளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தாரவாத்திருச்சு தவிக அரசு அப்படின்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டை வந்து திமுக வச்சிருக்கு. முக ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி போட்டிருக்காரு. அதை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். அதுக்கு மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ அந்த செய்தியை நான் கேள்விப்பட்டோன்னா எனக்கும் கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஒருவேளை உண்மையிலே தவிக அரசு இதை வந்து தாரவாத்திருச்சு போல அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அந்த செய்தியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். செய்தியை பார்க்க ஆரம்பிச்சு அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு விஷயம் தெரிய வந்தது என்னன்னா, இதற்கு முன்னாடி முழுவதுமாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு அது கொடுக்கப்படும். 150 சீட்டுங்கிறது வந்து நம்ம இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுக்கறது கிடையாது. MBBS முடிச்சதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்புக்கான சீட்டு அது. அந்த சீட்டு வந்து நிரப்பப்படாத சீட்டுகளை வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க சொல்லி கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குது. ஸோ அந்த ஆர்டரில் வந்து நம்ம டிவிகே கவர்மெண்ட் போய் எதுவுமே வாதாடாமல் அதை வந்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க, தாரவாத்துட்டாங்க அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட். ஆனால் அது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட் ஆஃப் மார்க் குறைக்கப்பட்டால் 50% திருப்பியும் தமிழகத்துக்கே தரணும் அப்படிங்கிற தீர்ப்பை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அருண்ராஜ் அவர்கள் சொல்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அது முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த 50% நமக்கே திருப்பி வருது அப்படிங்கிறது வந்து ஒரு சேஞ்சாக தான் இருக்குது. இது எப்படி ஒரு குற்றச்சாட்டாக இருக்க முடியும்னு எனக்கு புரியல. எவ்வளோ அழகா டர்ட்டி பாலிடிக்ஸ் ப்ளே பண்றாங்க டிஎம்கே அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.